ஹாய் பார்ட்னர் கோல்டன் பாயிண்ட் 5 இதில் என்ன சொல்கிறோம்? கிரெடிட்டார் ஒருத்தர் இல்லைன்னா நமக்கு லோன் கொடுத்த லெண்டார் ஒருத்தர் ஏதாவது ஒரு அசட்டை எடுத்துக்கிட்டார்னா என்ன செய்யறது? இது யோசிக்கவே கூடாது. லெண்டரோ கிரெடிட்டாரோ ஒரு அசட்டை எடுத்துக்கிட்டார்னா கிரெடிட்டாரும் ரியலைசேஷன்ல தான் இருக்குது, அசட்டோ ரியலைசேஷன்ல தான் இருக்குது. அப்ப ரெண்டுக்கும் சரியா போச்சுங்க மாதிரி வரும். அப்ப அதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? ஒரு கிரெடிட்டா ஒரு அசட்டை எடுத்துக்கிட்டு அவர் அக்கௌண்ட் அப்படியே நான் செட்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை என்ட்ரி பண்ணவே வேண்டாம், நோ என்ட்ரி. அதே இது ஒரு கிரெடிட்டார் அசட்டை எடுத்துக்கிட்டு அசட் வேல்யூ எக்ஸஸ் ஆயிருக்கு, இந்த ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாக்கா நம்ம வாங்கிக்கிடுவோம். தென் அந்த எவ்வளவு பணம் கொடுக்குறாரோ அதுக்கு பேங்க் டெபிட், ரியலைசேஷன் கிரெடிட். இல்ல அசட் போதுமான அளவு இல்ல, நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடு எனக்கு அப்படின்னு கேட்டு வாங்கினார்னா therefore paid cash to the creditor, then that is expenses to realization. ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். இதுதான் செய்ய வேண்டியது. அப்ப ஒரு பார்ட்னர் அசெட் எடுத்தார்னா அது 2 என்ட்ரியா பிரிச்சிட்டோம். ஆனா ஒரு கிரெடிட்டார் எடுத்தாருன்னு சொன்னா சிம்பிள். அவர் பணம் கொடுக்கிறாரா இல்ல ஃபர்ம்ல இருந்து பணத்தை அவர் வாங்குறாரா, இத மட்டும் கவனிக்க வேண்டியது. அதுக்கு மட்டும் என்ட்ரி போட வேண்டியது. இப்ப பாயிண்ட் வா. Creditors took over the furniture and settle their accounts. Furniture value எவ்வளவு பாரு? 25,000. Creditors 30,000. 30,000 ரூபாய் நமக்கு கடன் கொடுத்தவன் 25,000 ரூபாய் பர்னிச்சரை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் கணக்கை முடிச்சுக்கிட்டுறேன்ட்டாரு. அப்போ குழப்பமே வேண்டாம், நோ என்ட்ரி ஃபார் தட். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட், மிஷினரி டுக் ஓவர் பை த பேங்க். பேங்க்ல பிளட்ஸ் பண்ணி மிஷினரி வாங்கி வச்சிருக்கிறோம். அப்ப டிஸ்சல்யூஷன் ஆகும்போது பேங்கார் வந்து அந்த மிஷினரி எடுத்துக்கிடுவாரு, அவரு வெளியில விற்பாரு. ஆக்ஷன் ஏலத்துல விட்டு அவருக்குரிய சார்ஜஸ் எல்லாம் கழிச்சுக்குவாரு. இன்ட்ரெஸ்ட், லீகல் சார்ஜஸ், அது இதுன்னு போட்டு கழிச்சுக்கிட்டு மீதி பணம் இருந்தா கொடுப்பாரு, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா நம்மளோட பணம் கேட்பாரு. அப்ப அதுல பாரு, they sold it and paid to the firm. ஃபர்முக்கு அவர் பணம் கொடுக்கிறாரு. எவ்வளவு? 3,000 after deducting their dues. குழப்பமே வேண்டாம். 3,000 ரூபாய் பேங்க்ல இருந்து நமக்கு வருது. அப்போ பணத்தை நம்ம கையில வாங்கிக்கிறோம். that is realization. எவ்வளவு? 3,000 ரூபாய் ரியலைசேஷனுக்கு இன்கம். இது எதுல இருந்து வந்தது? மிஷினரிய வித்ததனால வந்தது. இதுதான் கவனிக்க வேண்டியது. அப்போ பார்ட்னர் அசெட் எடுக்குது வேற, கிரெடிட்டார்ஸ் அசெட் எடுக்குது வேற. ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பிட கூடாது, கவனமா செஞ்சுக்கோ. ஓகே ஓகே பார்ட்னர், கம் டு நெக்ஸ்ட் பாயிண்ட். ஐ லைக் யூ பார்ட்னர்.